ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூமராலஜி. ஹவு டு செக் யுவர் நேம். உங்களுடைய பெயர் ஒரு அதிர்ஷ்டமான பெயரா, அந்த பெயருடைய கூட்டு எண் சரியாக இருக்கா, அதனால் உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணலாம். எல்லாருடைய பெயரும் மிக மிக அவசியம். ஒரு சினிமா எடுக்கிறாங்க, அந்த சினிமாவுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க, ஒரு நாட்டுக்கு ஒரு பெயர் இருக்குது, ஒரு வீட்டுக்கு ஒரு பெயர் இருக்குது. எல்லா இடத்துலையுமே எல்லா பொருளுக்கும் ஒரு பெயர் உண்டு. அந்த பெயருடைய ஒலி அதிர்வு மிக முக்கியமானது. நம்மளுடைய தெரு பெயராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஏரியாவுடைய பெயராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு பெயருடைய அதிர்வு மிக மிக முக்கியம். நம்ம ஒரு மனுஷனாக பிறக்கிறோம். நம்ம பிறந்த நேரத்தையோ அல்லது பிறந்த விதியோ நம்மளால் மாற்றவே முடியாது. சரி பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், அல்லது சில ரெமெடிஸ் மூலயமா நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம். ஆனால் நம்மளுடைய பெயரை மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம், அல்லது நம்ம பெயரை சரி செஞ்சு அமைச்சிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறது? சிம்பிள். இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது இதில் A to Z எந்தெந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு என்னென்ன நம்பருங்கிறது கொடுத்துருக்கோம். இந்த நம்பரை உங்களுடைய பெயரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் வித் இனிஷியல். உங்களுடைய ஃபுல் நேம், இனிஷியல் நேம், ஃபேமிலி நேம் ஆர் செகண்ட் நேம், இல்லை இனிஷியல் இல்லைன்னா நேம் வித் சர் நேம். எப்படி உங்கள் நேமை நீங்கள் சர்டிஃபிகேட்டில் பயன்படுத்துகிறீங்களோ, எப்படி உங்கள் நேமை நீங்கள் எழுதுறீங்களோ, அது ஃபுல்லாக நீங்கள் இந்த சார்ட் மூலிமா இந்த நம்பர்ஸ் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி அப்ளை பண்ணும் போது அது உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்களுடைய ஹாரோஸ்கோப் ரெண்டுத்துக்குமே பாசிட்டிவாக மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு லைஃப்பில் ஒரு கிராஜுவல் க்ரோத் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மீன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் க்ரோத், மேரேஜ் லைஃப், குட் ஹெல்த், லாங்கிவிட்டி அண்ட் யுவர் கரியர் க்ரோத். இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுடைய பெயருடைய என்னுடைய கூட்டு டோட்டல் ஆர் பெயருடைய அதிர்வு ப்ரொனன்சியேஷன், இந்த அதிர்வுலையோ இல்லை டோட்டல்லையோ சம் மிஸ்டேக்ஸ் ஒருவேளை இருந்தால், குறைபாடுகள் இருந்தால், அதன் மூலமா உங்களுக்கு நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பெயருடைய டோட்டல் 8 44 வருது, இல்லை 26 வருது அப்படின்னா மிக ஜாக்கிரதையாக உடனே அதை சரி செய்து கொள்ளுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 22 வருது, இல்லை உங்களுக்கு வந்து 40 வருது அப்படின்னாலும் நீங்கள் கவனம் கொடுங்க. ஜென்ரலாக 1, 3, 5, 6 and 9 இந்த 5 எண்ணில் தான் பெயர் அமைகிறது மிகவும் நல்லது. ஒரு சில ரேரான நபர்களுக்கு 8 இல்லை 4, 7 மேட்ச் ஆகலாம். பட் உங்களுடைய ஒரு ஹாரோஸ்கோப்புக்கு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்க்கு, உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்க்கு, உங்களுடைய பாம் ரீடிங் அண்ட் ஆல் இதெல்லாம் பார்க்கும்போது எது மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் சரி செஞ்சுக்கிறது நல்லது. நியூமராலஜி வைஸ் உங்களுடைய நேம் ஒரு வேலை கரெக்டாக இல்லை அதை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது. ஒருவேளை உங்கள் டோட்டல் 41 ஆர் 42, 23, 24, 27 பாசிட்டிவ் நம்பரில் கூட இருக்குது. ஆனால் நான் க்ரோத் ஆகலை, எனக்கு அப்போ கூட எனக்கு ட்ரபுள் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் வந்து இன்னொரு சூட்சமான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது ஆஸ்ட்ரோ நியூமராலஜி. உங்கள் பர்த் நம்பருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற பாசிட்டிவ் நம்பர் மேட்ச் ஆகணும், உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கும் அந்த நம்பர் மேட்ச் ஆகணும். அப்படி ஆனால் தான் ஒரு முழுமையான வெற்றியை கொடுக்கும். அதை பற்றின டவுட்ஸ் இருந்தால், அதை பற்றின கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா யூ கேன் காண்டாக்ட் மீ. மை நம்பர் டிஸ்பிளேல தெரியும், பாருங்கள். இந்த நியூமராலஜியை சரி பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த நியூமராலஜியோட சேர்த்து சைனாலஜி, நம்மளுடைய கையெழுத்து, அதை போடுற ஸ்ட்ரோக், அந்த சைனோட ஸ்ட்ரோக், அந்த சைனோடைய டிகிரிஸ், இதை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ஃப்யூச்சர் அண்ட் உங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே மாறும். நியூமராலஜி ஒரு சிம்பிள் டூல் டு மேக் கரெக்ஷன் அண்ட் டு மேக் சேஞ்சஸ். இது பற்றின இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டூ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்லைன்ஸ் டிவிக்காக ஷனார். தேங்க்யூ.